மேரேஜ் முடிஞ்சு மறுநாள் தான் ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் மண்டபத்துக்கே கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோம் போல நினச்சி மண்டபத்தில் போய் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையே வரல. பார்லருக்கு போயிட்டு வரும்போது நல்ல டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் அன்னைக்கும் ஒரே மாதிரி கலரில் அண்ணன் சாரி எடுத்து கொடுத்துச்சு. கட்டுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. மண்டபத்தில் பார்த்தா முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன் எல்லாரையும் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு பாப்கார்ன் தான் வாங்கி சாப்பிட போயிருந்தோம். பாப்கார்ன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு அழைக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம். மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா 8 அக்கா தங்கச்சிங்களும் ஆர்த்தி எடுத்து வரவேற்றாங்க. வெல்கம் டான்ஸா மாப்பிள்ளையோடைய அக்கா பசங்க தான் டான்ஸ் ஆடி இருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா ஆடி இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜ் ஏறினதுமே டிஜே சாங்ஸ் எல்லாம் வேற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுல இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே டான்ஸ் மூட்ல தான் இருந்தோம். எங்க வீட்டு முகில் குட்டி மட்டும் தான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் லாஸ்டா விஜய் ரஜினி பாட்டு வந்ததுமே அவரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்டா 8 அக்காங்களே நிக்க வச்சு போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட போயிருந்தோம். டிஃபன் வெரைட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.